வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியுடைய உறவினர் தான் இங்கே சமையல் வேலைக்கு வந்திருக்குன்னு தெரியாமல் ரோகிணி ஹால் அவுட் வழியாக வராங்க. ஆண்டி சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ரோகிணியுடைய உறவினர் இதை பார்த்தோன்னே ஆஹா இவாள்லாம் வடுவு எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வடுவும் பார்க்குறாங்க ரோகிணியை பார்த்தோன்னே நம்ம கல்யாணி இல்லை இங்கே கல்யாணிங்க என்ன செய்தான்னு சொல்லிட்டு கல்யாணி இங்கே என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்ன கல்யாணின்னு கூப்பிட்டுட்ருக்க, அவள் என் மருமக ரோகிணி, அவள் மலேசியாவிலேருந்து வந்த பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. அம்மா என் சொந்தக்கார பொண்ணு அதுமா, அதுக்காக நீங்கள் ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீ இந்த முத்து மீனாவும் கொண்டு வந்த வேலைக்காரி தானே, நீ அவங்க சொல்லி கொடுத்தானே அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. உடனேம்மா இங்கே பாருங்கள், முத்து தம்பி எனக்கு யாருன்னே தெரியாது. எங்கள் பக்கத்து வீட்டில் செல்வன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க, அதை டிரைவர் அண்ணன். அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும் போது, என் நண்பர் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுதுமா, நீ வாமான்னு கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். முத்தண்ணன் வீட்டம்மாவோ எனக்கு தெரியாது, இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா அப்போ எதுக்கு நீ கல்யாணின்னு கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் கல்யாணி தானே, அவங்க ஏன் சொந்தக்காரங்க அப்படிங்கிறாங்க. ஓன் சொந்தக்காரங்களா, அவள் மலேசியாக்காரி, உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. மலேசியாவா, அவங்களுக்கு பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன ரோகிணி இவள் சம்மந்தம்லாம் பேசிகிட்ருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. தெரில ஆண்டி, எனக்கு யாருன்னே தெரில அப்படிங்கிறாங்க. கல்யாணி ரொம்பவே நடிக்காத, நான் அவன் சொந்தக்காரி தான், உன் வீட்டில் நான் வேலைக்கு வந்திருக்கலாம், ஆனால் அதுக்காக நீ கல்யாணி இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வராரு. என்னதுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ கூப்பிட்டு வந்த ஆள் தேவையில்லாமல் ரோகிணியை கல்யாணி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னதுக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள், நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் தான், அதுக்காக நான் பொய்யெலாம் சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணு எங்கள் ஊரை சேர்ந்த கல்யாணி, எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், அதனால நான் உரிமையில் பேசினேன். இவங்க என் மருமக ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன தெரிலன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் ஊர் எதுமா அப்படிங்கிறாங்க. வேறு எது, குமரிப்பாளையம் தான். நானும் அந்த பொண்ணு ரொம்ப சொந்தக்காரங்க, கிட்டத்தட்ட சொக்காரங்க மேலே தான் வரும், ஆனால் என்னைய தெரியாத மாதிரி பேசுது அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க. உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க, முத்து தானே இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆண்டி முத்து தான் இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுமா, இந்த முத்து மீனாவும் முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் முன்னேறி பெரிய ஆள் ஆக முடியாதுங்கிற இதில் உன்னை எப்படி குறைச்சி பேச முடியுமோ பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வராங்க. ஏங்க இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லைங்க, ரோகிணியும் மனோஜையும் அன்னாடு எதையாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சுருக்க ஆளை வச்சு இந்த ரோகிணியை கல்யாணி, இந்த ரோகிணி எங்கள் சொந்தக்கார பொண்ணு அப்படிலாம் சொல்ல வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி ஏறாரு. முத்து என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா செல்வம் சொல்லி தான் அந்த அக்காவை வேலைக்கு சேர்த்தோம், இவங்க சமைக்கிறாங்க வைக்கிறாங்க, நல்லதாக இருக்குது, வாசனையாக தான் இருக்குது, நீ சாப்பிட்டா தெரிஞ்சிடும், நல்லதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க உறவினர்னு சொல்கிறாங்க, அந்த அக்கா போய் சொல்கிற ஆள் மாதிரி தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, அப்போ என் மருமக ரோகிணி போய் சொல்கிறாளா, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் அவங்க மருமக போய் சொல்கிறா வைக்கான்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த அக்கா சொல்லுது, அது என்னென்னு விசாரிப்போம் அப்படிங்கும்போது ரோகிணி தெரியுதுன்னு முடிக்காங்க. ஆகா ஒருவேளை மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரூம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே மனோஜ் ஏம்மா என்ன சவுண்டு அப்படிங்கிறாங்க. டேய் ஓம் பொண்டாட்டியை அந்த சமைக்க வந்த அந்த பொம்பளையால் என் சொந்தக்காரன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா, அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பொண்ணை பார்க்கும்போது எங்கள் சொந்தக்கார பொண்ணு மாதிரியே இருந்துச்சு, நான் கேட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில் நான் வேலைக்கு வந்திருக்கேன், அந்த வேலையை மட்டும் பார்க்கையான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு அவங்க பையனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு அது கிளம்பி போயிடுது. இங்கே முத்துக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. அப்போ அண்ணாமலை முத்து முதல்ல சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சாப்பிட்ற கூப்பிட்றாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே பீதியில் இருக்காங்க. இன்றைக்கி சமாளித்தாச்சு, ஏதாவது ஒரு கதையை ஆதாரத்தோடு நின்றுட்டான்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே, அவள் வீடு எங்கே இருக்குது எது இருக்குன்னு விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு நம்ம அங்கே போய் அவட்ட எப்படியாவது சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே செல்வம் இந்த டிரைவிங் ஸ்கூலில்
கார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்துடுறாங்க. அப்போது இங்கே காலைல சமைச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த அக்கா. ரோகிணி பார்லர் போகிறேன்னு சொல்லிவிட்டு முகத்தை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னே கதவை சாத்திட்டு வடுவு அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி இங்கே வந்தோடனே வடுவுங்க, அங்கன்னா யாருன்னே தெரியாத மாதிரி பேசினேன். நீ பெரிய மலேசியாவிலேருந்து வந்திருக்க, பெரிய பணக்காரின்லாம் உன் மாமியார் சொல்கிறாங்க, உன் வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. நான் 2 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உன் வீட்டில் வேலைக்கு வந்திருக்கேன். அதுக்காக ஒன்றும் குறை கிடையாது. என் சொந்தக்கார பிள்ளைன்னு கூப்பிட்டேன் உரிமையில். நீ இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு வடுவு, என் வாழ்க்கை பற்றி உனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெரியும். சின்ன வயசில் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. உனக்கு இப்போ ஒரு பிள்ளை இருந்துச்சு. உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு உன் பாட்டில் மெட்ராஸில் இருக்கேன்னு சொன்னாவா. நீ கல்யாணம் முடிச்சது வச்சதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நீ இருக்க இடத்துல உன் பேரை மாற்றி சொல்லிக்கிட்டு நீ பெரிய பணக்காரன்னு சொல்லி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியுமே, ரொம்ப வாய் பேசுவாங்க. அதுபோக அவங்களுக்கு பணத்து மேலே ரொம்ப ஆசை. என் வீட்டுக்கார் மனோஜை நான் ரொம்பவே விரும்பிட்டேன். என் பணக்காரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணலை அப்படின்னா எனக்கு இங்கே கல்யாணம் ஆகாது. அதுபோக நான் வாழ்க்கைன்னு தான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இதை எதையும் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த அக்கா, நான் என் சொந்தக்காரன்னு சொன்னேன், நீ சொந்தக்காரி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி இருப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி நான் பேய்க்கிறேன். ஆனால் நான் போய் சொல்ல மாட்டேன். அவங்க ஆதாரத்தோடு ஆமாவான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுவேன். ஆனால் அது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது போகும்போது முகத்தில் உள்ளதை எடுத்துடுறாங்க. இங்கே செல்வத்தோட வீட்டம்மா பார்த்துட்டு இந்த ரோகிணி பொண்ணு இங்கே எதுக்கு வந்துட்டு போகுது எங்கள் வீட்டுக்கு, இவங்க சமைக்க போகிறாங்க அதனால் வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காங்க. இங்கே செல்வமும் ட்ரைனிங் ஸ்கூலில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ செல்வம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏங்க இந்த பொண்ணு நல்லா சமைக்குதில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா சமைக்குதுன்னு சொன்னா முத்து அப்படிங்கிறாங்க. சரி அதனால தான் நேரில் பாராட்டிட்டு போகிறாங்க முத்து வீட்டிலேருந்து அப்படிங்கிறாங்க. முத்து வீட்டிலேருந்து பாராட்டம் தான்டா, அது எதுக்கு பாராட்ட வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி பொண்ணு வந்துட்டு போச்சு அப்படிங்கிற. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணி, முத்து அந்த ரோகிணி பொண்ணு நம்ம சமைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கும் போல், அந்த பொண்ணு நல்லா சமைக்குதா இல்லை வேறு எதுவும் ஒய்யா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அங்கே போயிருக்காங்களா, அப்போ அந்த அக்காட்ட போய் என்னை பற்றி உண்மையை சொல்லிடுறாங்கன்னு சொன்ன மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னங்க ஃபோன் ஒரு மாதிரி ஆறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, நம்ம வீட்டில் சமைக்க ஒரு அக்கா வராங்கள்ல, அந்த அக்கா வீட்டில் போய் ரோகிணி ஏதோ பேசியிருக்கு. போகும்போது முகத்தை மறைச்சிட்டு போயிருக்கு, வரும்போது இருக்கும் முகத்தை திறந்து வந்திருக்கு. அப்போ செல்வம் நான் வீட்டம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நம்ம சமைக்கிற அக்கா சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதே டவுட் இருக்குங்கண்ணா. இன்றைக்கி ஒன்று செய்வோம், நம்ம 2 பேரும் குமரிபாளையம் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே தான் கிறிஷ் இல்லையே அப்படிங்கிறாங்க. கிறிஷ் அங்கே இல்லை தான், கிறிஷ் ஊரில் தானே இந்த கல்யாணி ரோகிணின்னு சொல்லுவாங்க, 2 பேரும் அங்கே அந்த ஊர் பொண்ணு தானே சொல்லுதாங்களா. நம்ம ஒரு ரோகிணி ஃபோட்டோ வச்சு நம்ம எல்லா பக்கமும் விசாரிப்போம். ஒரு வாட்டி நானும் மனோஜும் போகையில் சரியாக விசாரிக்கலை, டபார்னு வந்துட்டோம். ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அங்கே இருக்க கடை தண்ணி எல்லாத்தையும் விசாரிக்கணும். அப்புறம் மக்கள் எங்கே நல்லா கூடுதாங்களோ அங்கேயும் போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க இன்றைக்கி ட்ரைனிங் ஸ்கூல் வேலை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரி அதை நான் செல்வத்தை பார்க்க சொல்லிக்கிறேன் ஈவினிங்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் ரோகிணி ஃபோட்டோஸ் வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியலங்காங்க. அதில் ஒரு ஆள் பார்த்துட்டு சிரிக்காங்க. ஏன் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வீட்டு கடத்தியே இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு அப்படி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த பிள்ளையோட அப்பன் பெரிய கடனாளி, ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருந்தாப்புல. சரிதானா. அப்போ அவர் ஊருக்கு விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுவாப்புல. அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகள்கிட்ட தான் எல்லோரும் கடத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கும் பக்கத்தில் வீடாக தான் இருந்துச்சு. இப்போ நான் வேறு வீடு வாங்கி தள்ளி வந்துட்டேன். அப்போ ஒவ்வொருத்தராக என்ன சொல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொம்பளைகள் நான் நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன்னு சொல்லி அது கூலி வேலை பார்த்து கொண்டு கொடுக்கும். நிறைய பேருக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். அப்போது ஒரு பெரிய பணக்காரன்ட்டையும் பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க பொழுது அவன் ரொம்ப வளர்த்தவன். அவங்க பணம் உனங்கே தந்தாகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கையில் 2-3 கடங்காரங்க கேட்டாங்க. அப்போது அந்த பிள்ளையோட அம்மா சொல்லுவோம், ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்காரு, உங்ககிட்ட மட்டும் இல்லை, இத்தனை லட்சம் கடன் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லும்போது அந்த கடன்காரன் டவார்னு அந்த வயசு பிள்ளையை பார்த்துட்டு, ஏம்மா எனக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கேன், எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு தந்தீங்கன்னா அவளை கடத்தி அடைச்சி விடுதேன், என் கடமை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சரின்னு சொல்லி விடுதாங்க.
சொன்ன உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் கட்டின ஆள் வயசான ஆள்ல அவர் கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்தார். அந்த பிள்ளை பேர் கல்யாணி தான். அவன் புருஷன் பேர் தாமோதரன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு தம்பி நான் கேட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி கேட்காங்க. ஆமாம் அவர் பேர் தாமோதரம் தானே, பக்கத்தூர்கார் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஆமாம் தம்பி அவர் பேர் தாமோதரம் தான், ஆனால் நல்ல ஆள், வட்டி கொடுத்தாலும் பெரிய அளவில் வட்டி வாங்க மாட்டார், நியாயமாக இருப்பார். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் ஒரு 1000 பேர் குறை சொன்னாங்க. அவரை கேட்டால் எனக்கு வயசாகி போச்சு பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மீனா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மீனா விசாரிக்க எப்படி வருது அப்படிங்கும்போது, ஏங்க இவங்க கல்யாணின்னு சொல்கிறாங்க, அந்த பிள்ளை பேர் ரோஹிணி, அது மலேசியாவில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுது, வேறு என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த பிள்ளை எங்கே படிச்சு ஏது படிச்சுன்னு அவங்க பக்கத்து வீட்டில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கும்போது நேராக வீடை சொல்கிறாங்க. கிறிஸ்து வீட்டை சொன்னோன்னா இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. மீனா இது என்ன மீனா கிறிஸ்து வீட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி நீங்கள் என்ன கிறிஸ்டின் பாட்டின்னு சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த அம்மா யார்? அவங்க அம்மா தானே, அந்த பையன் வேறு யார், இது கல்யாணியோட பையன் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு மேலும் பல ஷாக்கு. அப்போ அந்த ரோஹிணி சொல்லி தான் நம்மகிட்ட இவங்க பேசாமல் வந்திருப்பாங்களா, அப்போ ரோஹிணியோட அம்மா தான் இவங்களா, கிறிஸ்டோட பாட்டி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பல குழப்பம். ஏங்க எனக்கு ரொம்ப தலை சுற்றுதுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வாங்கி வந்து கொடுக்காங்க. என்னங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு மேலும் பயமாக இருக்குது அப்படிங்கிற. மீனா நீ ஏன் பயப்படுத, 1000 பொய் சொல்லி நம்ம வீட்டில் வந்து மலேசியாலேருந்து வந்த பொண்ணு அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு சொல்லி உட்காந்துருக்கு. அவங்களுடைய முகத்திரையை நம்ம சளியாக நொறுக்கணுன்னா தகுந்த ஆதாரத்தோடு நம்ம வீட்டுக்கு போகணும், சரிதானா? அப்படிங்கும்போது ஏங்க நம்ம எங்கெங்க வேறு ஆதாரம் தேட முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா தொக்கா ஒன்று மாட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அம்பத்தூரில் தானே வந்து கிறிஷ் பாட்டி அவங்க இருக்காங்க, இவங்க தானே அவங்க அம்மான்னு சொல்லுதாங்க. நேராக அவங்க வீட்டுக்கே போவோம், போய் ரோஹிணியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு அவங்க தான் கல்யாணின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். சொன்னோன்னா அந்த அம்மா வாயிலேருந்து என்ன வருதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ரொம்ப சூப்பருங்க, வீடு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. மீனா ஏரியாவை சொன்னால் அங்கே உள்ள டிரைவர்கிட்ட கேட்ட மாட்டேன், கரெக்டாக கேட்டேன், ஆட்டோக்காரன் கரெக்டாக சொல்லிட்டாப்புல வீடு இந்த இடத்துல இருக்குது, இத்தனை நம்பர் வீடு, வீட்டுக்கார் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஆள், பில்டப்பாக வீட்டுக்கு போனால் தான் மதிப்பாங்க அப்படின்ட்டாங்க. நம்ம போகும்போது கொஞ்சம் சாம்முன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தங்கரில் முகத்து கை காலை கழுவிட்டு சாம்முன்னு பழம் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அங்கே ரூமியோட அம்மா வந்துட்டு கிறிஷுக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. டேய் காப்பி குடிடா அப்படின்னுட்டு இருக்கும்போது, அம்மா கிறிஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே முகம் மாறிடுது. உடனே வாங்க முத்து, மீனா வாங்க, இவ்வளோ தூரம் என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, உங்கள் பொண்ணு கல்யாணி எல்லாத்தையுமே சொல்லிட்டா, எப்படினாலும் கிறிஷ் எங்கள் வீட்டு பையனை வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, முத்து மீனா என்னை மன்னிச்சிருமா, என் பொண்ணு கூட சேர்ந்து நானும் பொய் சொல்லிட்டேன், உண்மையிலே கல்யாணி ரொம்ப தங்கமானவா, வாழ்க்கை வம்பானதுனால உங்கள் வீட்டில் அவளுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் மலேசியா பொண்ணு மாதிரியும் ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காப்பா, அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து கிறிஷை பார்க்கணுன்னு வந்தோம், பெரியவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிக்குவாங்கம்மா, என்ன உங்கள் பொண்ணு கல்யாணிங்கிறத நீங்கள் தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த ரோஹிணி தான் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. முத்து நான் பல முறை சொன்னேன் இந்த கல்யாணிகிட்ட, உன்னை பற்றி உண்மையை சொல்லுமா, உன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சால் அவன் உதவி பண்ணுவாங்க, அவன் வாழ்க்கையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து அவள் சொல்லவே இல்லை, அதனால தான் இவ்வளோ இதாகிடுச்சு. கிறிஷு ஏன் தனியாக இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு வழக்க நீங்கள் கேட்கும்போது உங்கள்கிட்டயே கொடுத்துடலான்னு பார்த்தேன், அவள் தான் ஃபோன் பண்ணி என் பிள்ளையாக இருக்கக்கூடாது சொல்லிட்டான், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக உங்கள் வீட்டில் வந்து நான் பேசும்போது கூட கல்யாணி தான் கண்ணை காமிச்சான், எனக்கு அதுக்கு மேலே 10 தாயை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சமாளிக்க என்னால் முடியலை, தெரியலை, நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி தான் வீடு மாற்றி இங்கே வந்தோம், என்ன கிறிஷை யாருக்காகவும் விட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் கிறிஷை நான் வளர்க்க வைப்பேன்னு சொல்லுதான், என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, சரிம்மா நான் வீட்டுக்கு பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன், உங்களை வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கூப்பிடுதம்மா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹினோட அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம், பரவாயில்லை கல்யாணி வந்து உள்ளதை சொல்லிட்டா, அவன் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷு நீ போயிட்டு வா, நீ போக வேண்டிய இடம் அங்கே தான், இவங்களும் உனக்கு வந்து முறைக்கு அம்மா அப்பா மாதிரி தான் வருவாங்க,
நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இவங்கள அத்தைன்னு கூப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே நீ அம்மானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் காரில் கிறிஷ் ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.